ஹாய். ஒருத்தர் வந்து சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அப்படின்னா, இது எக்ஸாம் எழுத போறான், சரி அதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னுட்டு, ஓகே சந்தோஷம்டா, நல்லபடியா போய் எயிட்டு வா அப்படி. ரொம்ப பரபரப்பா எல்லாரும் வந்து எக்ஸாம் பத்தியான ஒரு மீனியா அப்படின்வாங்கள, ஒரு பயம் அப்படிங்கிறதுல ஒரு இருக்கிறாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா நீ படிச்சிருக்கிய, அது உனக்கு தெரியுதா தெரியல, அது வந்து தினம் தான் நடக்குது இல்ல. பாடம் நடத்தும் போதே கூட ஆசிரியர் நம்மளை வந்து கேட்கிறாரு, என்ன இது என்னப்பா புரிஞ்சுக்கிட்டியா, அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லா பாடமும் முடிச்சு கடைசியா கேட்கறது. இந்த சமூகத்துல ஒரு கட்டமைப்பு இருக்கு, மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியணும், தெரிஞ்ச அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு தேவையான அறிவும் ஆற்றலும் அவர்கள் பெறுவார்கள் என்ற ஒரு திட்டத்தோடு மக்களுக்கான பிரதிநிதிகள் ஒன்று கூடி உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. கிரேக்கத்துல எக்ஸாமன் அப்படின்னா தராசு முள்ளு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் இந்த பக்கம் போன அதிகம், இந்த பக்கம் போன கம்மி, இது தராசு. ரெகுலராகவே நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ கிளாஸில் ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஒரு தலைப்பில் ஒரு கண்டென்ட்டை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அங்கேயே ஆன் ஸ்பாட்லேயே தே செக் ஆர்கமிடிஸ் பிரின்சிபல்னா என்னடா, அவர் என்னடா கண்டுபிடிச்சு சொல்லிக் கொடுக்கும்பொழுதே வந்து அவங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்களே. அப்போ ஒரு சின்ன போர்ஷன், சின்ன தலைப்பு அது. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுங்கிறது ஒட்டுமொத்த புக், அந்த வருஷம் ஃபுல்லாக திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதுறது. இட் இஸ் another எஜுகேஷனல் ஆக்டிவிட்டி. அவ்வளவுதான். அந்த பாடத்தினுடைய புரிதலை தீர்மானி, நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ மேன். இப்போ கிளாஸ்ல ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கேள்வி கேட்கும்போது டக்குன்னு கையை தூக்கி பதில் சொல்ற மாதிரியே go and face the question paper and write the answer and return back happily. அவ்வளவுதான். சட்டையை போட்டால் பட்டன் போடுறோம்ல, அந்த மாதிரி நம்ம படித்தோம், போய் டெஸ்ட் எழுதுறோம். ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளை ஏன் இந்த சமூகம் வந்து எவ்வளோ ஆர்வமாகவும் அக்கறையோடும் அன்போடும் பாசத்தோடும் படிப்பின் மீது கவனம் செலுத்துவதற்கு உந்துது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா பார்ட் ஆஃப் த சொசைட்டி, அந்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு நாம், அவங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு காரணி நாம் இல்லை. நாம வந்து அந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு செயலை நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருப்பதனால் நாம் இந்த தேர்வுகளை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. என்ன உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்றாங்க இல்லையா, அது உண்மைதானே. அது ஒரு விஷயத்தை நாம எப்படி எவ்வளவு செவ்வனே செய்து முடிக்கின்றோமோ அதுக்கான வந்து ஊதியத்தை நமக்கு திருப்பி தருகிறது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் இல்ல. ஓகே, அதனால go ahead, think about your society. ஒரு கொண்டாட்டமாக திருவிழா மனநிலையோடு நம்ம அதை அணுகுவோம். லெட்ஸ் என்ஜாய் த எக்ஸாம். தெம்பா நிமிர்ந்து ஒரு போர் வீரன் மாதிரி எக்ஸாமுக்கு போவோம். லைக் எ வாரியர். எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற ஒரு தயாரிப்போட லெட்ஸ் என்டர் த எக்ஸாம் ஹால் அண்ட் பிரிங் த சக்சஸ் டு யூ, டு யுவர் ஃபேமிலி அண்ட் டு த சொசைட்டி. பட் எல்லாமே மகிழ்ச்சியாக கொண்டாட்ட மனநிலையோடு மேற்கொள்வோமாக.